கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் வாழ்த்துதல் சொல்லுவது உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய பீட்டர் அமல்ராஜ். மீண்டும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்க இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம் முதல் நாம் உள்ள காரியங்களை இந்த நாட்களிலே உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இதை கவனமாய் நீங்கள் கேட்டு அதனுடைய காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் உங்களுக்கு வேண்டுதல் செய்கிறேன். பிரியமானவர்களே, அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும். அங்கே ஒரு யூத ஜனங்களுக்கு குறித்து ஒரு 70 வாரங்கள் அங்கே குறிக்கப்பட்டிருக்கும். அதிலும் குறிப்பாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், எருசலேம் தேவாலயம் கட்டப்படுவதற்கு அனுமதி கிடைத்ததிலிருந்து மெசியாவாகிய இயேசு கிறிஸ்து சங்கரிக்கப்படும் வரைக்கும் 7 வாரமும் 62 வாரமும் சொல்லப்பட்டிருக்கும். 62 + 7 சேர்த்தால் 69 வாரங்கள் அங்கே கணக்கில் வருகிறது. ஆனால் சொல்லப்பட்டதோ 70 வாரம். மீதி உள்ளது ஒரு வாரம் இருக்கும். இந்த மீதி உள்ள ஒரு வாரத்தை குறித்து பின் வருகிற செய்தியை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த 7 வாரமும் 62 வாரமும் எப்பொழுது இருந்து ஆரம்பிக்கிறது? எருசலேம் தேவாலயம் கட்டப்படுவது முதல் இயேசு கிறிஸ்துவாகிய மெசியா சங்கரிக்கப்படும் வரைக்கும். அதை நாம் பார்க்கும்போமானால் அங்கே இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. உடைய காரியங்களை அங்கே நாம் பார்க்கிற பொழுது இந்த 62 + 7 69 என்று 7 போட்டோம்னா 483 வருடங்கள் அங்கே கணக்கில் வரும். அந்த 483 வருடங்களும் யூதர்களுக்கு ஒரு மிகவும் இடுக்கமான ஒரு காலகட்டம். அந்த இடுக்கமான காலகட்டத்தில் வந்துதான் யூதர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள், பலவிதமான துன்பங்களை அனுபவித்தார்கள். ஆகவே அந்த 62 வாரமும் 7 வாரமும் முடியும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர் வந்து தமக்காக அல்ல, அங்கே அவர் யூத ஜனங்களுக்காக, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் அங்கே அவர் மரிக்கிறார். அவர் சிலுவையிலே அறையப்படுகிறார், அவர் சங்கரிக்கப்படுகிறார் என்று வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. இப்படி அந்த சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன காரியங்கள் நிறைவேறிவிட்டது. இங்கே நாம் பார்க்கிற பொழுது வேதாகமத்தில் ஒரு காரியம் சொல்லுகிறது. ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாளை போலவும் கர்த்தருடைய பார்வையிலே இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு வாரம் என்பது 7 நாள், 7 நாள் என்பது 7 வருஷத்தை குறிக்கிறது. அப்படியாக நாம் பார்க்கிற பொழுது தான் அந்த 69 என்று 7 போட்டோம்னால் 483 வருடங்கள் வரும். இது எது வரைக்கும் வருகிறது என்றால் இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும் வருகிறது. பிரியமானவர்களே, இங்கே ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டியதுதான். நாம் கவனித்து இப்போ கேட்க வேண்டிய காரியம் இதுதான். அப்போது நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த நியாயப்பிரமாண காலம் எது வரைக்கும் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தது 33 ஆண்டுகள். அப்போ ஒரு மரிக்கிற வரைக்குமே நியாயப்பிரமாண காலம்தான் இருந்திருக்கிறது. அப்போது இந்த நியாயப்பிரமாண காலம் நிறைவேறுகிற பொழுதும் இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும் அது நியாயப்பிரமாண காலமாகவே இருக்கிறது. பிரியமானவரே, நாம் ஒரு காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3 யுகமாக இப்பொழுது இருக்கிற இந்த மனித சமுதாயத்தை ஆதாம முதல் இன்றைய வரைக்கும் இந்த காலகட்டங்களை 3 யுகமாக பிரிக்கப்படுகிறது. ஆதாம் முதல் நோவா வரைக்கும் 2000 வருடமும், நோவா முதல் இயேசு கிறிஸ்து சங்கரிக்கப்படும் வரைக்கும் 2000 வருஷமும் ஆகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து மரித்து அவர் 3ஆம் நாளிலே உயிர் தெழுகிற பொழுதுதான் புதிய ஏற்பாட்டு சபை ஆரம்பிக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டின் சபை
2000 வருடம் இருக்க வேண்டும். ஆகவே புதிய ஏற்பாட்டின் சபை எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்றால், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு புதிய ஏற்பாட்டு சபை உள்ளே வந்து விடுகிறது. ஆகவே இந்த 69 வாரங்கள் நிறைவேறி விடுகிறது. ஒரு வாரம் நிறைவேறவில்லை. ஆகவே இந்த ஒரு வாரம் எப்பொழுது நிறைவேறும்? இப்போ புதிய ஏற்பாட்டின் சபை காலத்தில் இருக்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டின் சபை எப்பொழுது அந்த 2000 வருடம் நிறைவேறும் என்று நாம் பார்ப்போமானால், இப்பொழுது நாம் இருக்கிற இந்த வருடம் 2024 என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் இது எப்பொழுது முடிவுக்கு வரும், இந்த புதிய ஏற்பாட்டின் சபை முடிவுக்கு எப்பொழுதும் வரும் என்று நாம் கணக்குகளை பார்க்கிற பொழுது, அது 2033 அந்த 2000 வருடம், அடுத்த அந்த 2000 வருடம் மூன்றாவது யுகம், அந்த 2033 நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. சரி, 2033 நிறைவேறும் என்றால், அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. நான் வருநாளை ஒருவரும் அறியார்கள், தேவ தூதர்களும் அறியார்கள், பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவரும் அறியார்கள். வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, நான் வரும் நாளையும் நாளிகையையும் ஒருவரும் அறியார்கள். என்ன சொல்கிறாரு? வரும் நாளையும் நாளிகையையும் ஒருவரும் அறியார்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அங்கே இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிழக்கே செவ்வானமிட்டிருந்தால் மழை வரும் என்று நிதானிக்க உங்களால் முடியும், மேற்கே செவ்வானமிட்டிருந்தால் மழை விலகும் என்று உங்களால் நிதானிக்கக்கூடும். ஆகவே நடக்கிற காரியங்களை, அடையாளங்களை வைத்து நான் வரும் நாட்களை உங்களால் நிதானிக்க முடியாதா என்று அந்த கேள்வியையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டுக்கிறார். ஆகவே அவர் வரும் நாளையும் நாளிகை, அந்த நொடி பொழுதையும் அவர் வர்ற நாளை நம்மளால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. குறிப்பாக நாளைக்கு வந்து விடுவார் அப்படி என்று நாம் சொல்ல முடியாது. 2024 இந்த மாதத்தில் எத்தனாம் தேதி வந்து விடுவார் என்று யாரும் சொல்லும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்க தீர்க்க தரிசன வசனங்கள், சொல்லப்பட்டிருக்க கர்த்தருடைய வசனங்கள், சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் வைத்து பார்க்கிற பொழுது, இந்த மூன்றாவது யுகம் இயேசு கிறிஸ்து சங்கரிக்கப்பட்டது முதல் அடுத்து இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் உள்ள காலகட்டம் 2000 வருஷம். புதிய ஏற்பாட்டினுடைய சபையினுடைய காலகட்டம் 2000 வருஷம். இந்த 2000 வருஷம் எப்பொழுது நிறைவேறுகிறது என்றால், வருகிற 2033 நிறைவேறும் என்று வேத வசனங்களை வைத்து ஆராய்ந்து பார்க்கிற பொழுது தெரிய வருகிறது. ஆகவே அப்போ இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2026 இயேசு கிறிஸ்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையாக இருக்கிறது. 2026 அது என்ன 2026 என்று ஏன் குறிப்பிடுகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து வந்த பின்பு, 2ஆம் வருகைக்கு பின்பு 7 வருடம் இந்த பூமி இருக்கும். அது யூதர்களுடைய காலம், யூதர்களுக்கு ரட்சிப்பின் காலம். அது உபத்திரவ காலம் என்றும், அதிலே 3 வருஷம் உபத்திரவ காலம் என்றும், அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவ காலம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நடக்கிற சம்பவங்கள், நாம் கேள்விப்படுகிற காரியங்கள் எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய வருகை மிக சமீபம். ஏனென்று சொன்னால், ஒரு வாரத்துக்கு 7 நாள். இப்போ ஆதாம் முதல் நோவா வரை 2000 வருஷம், நோவா முதல் இயேசு கிறிஸ்து சங்கரிக்கப்படும் வரைக்கும் 2000 வருஷம், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்ததிலிருந்து அடுத்த 2000 வருஷம் வருகிற 2033 அது நிறைவேறும். ஆகவே இந்த காலகட்டத்தில் ஆண்டவருடைய வருகை நடக்கும். இது அநேகர் இந்த நாட்களில், இந்த இறுதி நாட்களை குறித்து அநேகர் இந்த நாட்களில் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் வருவதற்கு ஆயத்தமாகிவிட்டார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இதை நீங்கள் ஒரு வேளை இது எப்படி நீங்கள் எவ்வளவு அக்ரூட்டாக சொல்லலை. இயேசு கிறிஸ்து இந்த நாளில் தான், இந்த தேதியில் தான், இந்த நாளிகையில் வருவார் நான் சொல்லவில்லை. ஆனால்
வேத வசனங்களை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது 2026க்குள்ளே இயேசு கிறிஸ்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். குறிப்பாக தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியங்களை நீங்கள் கணக்கு பார்க்க வேண்டும். ஒரு நாளை ஒரு வருஷம் என்று குறிக்க வேண்டும் என்று எங்கே இருக்கிறது என்று நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம். அது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே காணப்படுகிறது. ஆகவே நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் பாருங்கள். கர்த்தர் இந்த காரியங்களை உங்களுக்கு உணர்த்துவார். அதோடு மட்டுமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். நீங்கள் கேட்கலாம், அப்போ என்ன ஒரு வாரம் எங்கே இருக்கிறது என்று. அந்த ஒரு வாரம் தான் கடைசி நாட்களில் அந்த வரப்போகிற உபத்திரவத்தின் நாட்கள். அந்த உபத்திரவத்தின் நாட்களிலும் எப்படி அந்த 483 ஆண்டுகள் யூதர்கள் அந்த மிக கொடுமையான காரியங்களை சந்தித்தார்களோ, அதே காரியம் மீண்டும் அந்த 7 வருஷம் யூதர்கள் அந்த கஷ்டங்களை மீண்டும் சந்திப்பார்கள். அது முடிந்த உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வருகை, அதாவது ஒலிவ மலை மேல் வந்து இறங்குகிற அந்த பகிரங்க வருகை நடைபெறும். அதற்கு பின்பு 1000 வருஷ அரசாட்சிக்குள்ளே போய்விடுவோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், இதனுடைய காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் அறிய விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுங்கள். நாட்கள் இன்னும் இருக்கிறது என்று நீங்கள் அசால்ட்டாக இருக்க வேண்டாம். காலம் சமீபமாயிற்று. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் கர்த்தருக்குள் உண்மையாய் காணப்பட்டு அவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய வருகையில் அவருடைய வருகைக்கு நீங்கள் கடந்து செல்ல நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.